தமிழகத்தில் நேற்று ஒரே நாளில் 2 இடங்களில் பள்ளி வாகன விபத்துகள் ஏற்பட்டு மாணவர்கள் காயமடைந்துள்ளனர். இதுகுறித்தும் வாகன விதிமீறல் மற்றும் போக்குவரத்து அதிகாரிகளின் நடவடிக்கை குறித்தும் செய்தியாளர்கள் திருப்பூரிலிருந்து சுரேஷ், மதுரையிலிருந்து நாகேந்திரன், சென்னையிலிருந்து ராஜ்குமார் ஆகியோர் இணைந்திருக்கின்றார்கள். முதலாவதாக சுரேஷ், நேற்று திருப்பூர்ல வாகன விபத்து ஏற்பட்டிருக்கு. பள்ளி வாகனம், குழந்தைகள் பள்ளி திறந்து 3 நாட்களே அந்த குழந்தைகள் பள்ளி சென்று இப்படி ஒரு விபத்து நேரிட்டது அந்த பெற்றோர்களிடையே ஒரு கலக்கத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது. அவர்களுடைய நிலை என்ன? காயமடைந்த குழந்தைகள் தற்போது எப்படி இருக்கிறார்கள்? திவ்யா, நேற்று விஜயபுரம் பகுதியில் நடைபெற்ற தனியார் பள்ளி வாகன விபத்துல மொத்தம் 23 குழந்தைகள் காயமடைந்தாங்க. ஓட்டுநர் இப்ப தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தொடர் சிகிச்சை அவருக்கு அளிக்கப்பட்டு வருது. இந்த நிலையில நேற்றைய தினம் முடிந்தவரை கிட்டத்தட்ட 20 குழந்தைகள் வீட்டுக்கு திருப்பி அனுப்பப்பட்டிருக்காங்க. மேலும் ஒரு 3 குழந்தைகளுக்கு தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவங்களுக்கு கால் மற்றும் கைகளில் முறிவு ஏற்பட்டிருக்கனால அவங்களுக்கு மட்டும் தொடர்ந்து மருத்துவமனைகளில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மற்றபடி பிற குழந்தைகள் அனைவரும் சிகிச்சை முடிந்து வீட்டுக்கு திரும்பி இருக்காங்க. இருந்தாலும் அவங்க விடுமுறையில் தான் இருக்காங்க. இன்னும் கியூரா ரெடி ஆனதுக்கு அப்புறம் தான் இனி பள்ளிக்கு திரும்புவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இந்த விபத்து குறித்து நேற்றைய தினம் காவல்துறையினர் மற்றும் வட்டார போக்குவரத்து அலுவலர் தரப்புல ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. இதுல முதல் கட்டமா இப்ப காவல்துறை தரப்புல என்ன பண்ணிருக்காங்கன்னா, தனியார் பள்ளி வாகன ஓட்டுநர் காண்டீபன் மீது 3 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க. ஆனா அவர் இன்னும் கைது செய்யப்படவில்லை. ஏன்னா அவர் தொடர் சிகிச்சையில அவர் அனுமதிக்கப்பட்டிருக்கனால சிகிச்சை முடிந்த பிறகுதான் அந்த கைது நடவடிக்கை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் நம்ம பார்த்துட்டோம்னா, வட்டார போக்குவரத்து அலுவலர் தரப்புல இருந்து ஒரு அதிர்ச்சிகர தகவல் நேற்று வெளியாயிருந்தது. மேற்கண்ட இந்த விபத்துக்குள்ளான அந்த வாகனம் என்பது அதிகாரிகளின் ஆய்வின் போது கொண்டு வரப்படவில்லை என்றும், அது ஒர்க் ஷாப்ல இருக்கு, அது முடிஞ்ச பிறகு நாங்க பள்ளி நிர்வாக சார்பில் அதை கொண்டு வந்து காட்டுறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் மட்டும்தான் அந்த தனியார் பள்ளி சார்பில் கொடுக்கப்பட்டதாகவும் வட்டார அலுவலர் நம்மளே தெரிவித்தார். அந்த வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதன் மேலும் நம்மளே தெரிவிக்கையில், அதன் பிறகு தொடர்ந்து அவர்கள் வாகனத்தை முன்னனுமதி இல்லாமல் இயக்கிறதுனாலதான் இந்த விபத்து ஏற்பட்டிருக்கு அப்படி சொல்லியிருக்காங்க. வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதன் தரப்பில் இந்த பதில் சொல்லப்பட்டிருந்தாலும் இது சமூக ஆர்வலர் மற்றும் பெற்றோர்கள் மத்தியில மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அப்படிதான் அவங்க ஆய்வுக்கு கொண்டு வரவில்லை என்றாலும் மீண்டும் அந்த வாகனம் இயக்கப்பட்டதா என வட்டார போக்குவரத்து அலுவலர்கள் தான் உறுதி செஞ்சிருக்க வேண்டும். 3 நாட்கள் அந்த வாகனம் என்பது பள்ளி குழந்தைகளை ஏற்றிக்கொண்டு தனியார் பள்ளிக்கு சென்று கொண்டிருக்கும் இந்த நிலையில வட்டார போக்குவரத்து அலுவலக தரப்புல ஏன் இது குறித்து ஆய்வு செய்யப்படவில்லை என்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி தற்பொழுது எழுந்துள்ளது. திவ்யா, தொடர்ந்து மதுரை மாவட்டம் மேலூர் அருகே கிடாரப்பட்டில் விபத்துக்குள்ளான பள்ளி வாகனம் குறித்த தகவல்களை செய்தியாளர் நாகேந்திரனிடம் கேட்கலாம். நாகேந்திரன், பள்ளி வாகன விபத்தில் காவல்துறை சார்பில் வட்டார போக்குவரத்து அலுவலகம் சார்பிலும் என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது? ரத்திகா, மதுரை மாவட்டம் மேலூர் அடுத்த கிடாரிப்பட்டியிலிருந்து மாங்குளம் செல்லும் சாலையில் நேற்று மாலை பள்ளி வாகனம் ஒன்று விபத்துக்குள்ளானது. இதில் 3 குழந்தைகளுக்கு படுகாயங்கள் அடைந்தனர், கைகால் முறிவு ஏற்பட்டது. மேலும் 17 குழந்தைகள் சில லேசான காயங்களுடன் மதுரை மற்றும் மேலூர் உள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதில் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் தற்போது நம்மளுக்கு நம்மளோட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இப்ப காவல்துறையினர் நேற்று இந்த விபத்தை ஏற்படுத்திய பள்ளி வாகன ஓட்டுநர் முத்துவை நேற்றே கைது செய்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வரும் நிலையில் மதுரை வடக்கு வட்டார போக்குவரத்து அலுவலகத்துக்கு உட்பட்ட மாத்தூரில் இயங்கும் விஐபி எனப்படும் தனியார் பள்ளி அந்த வாகனமானது பள்ளி வாகனமாக இயங்குவதற்கான எந்த ஒரு தகுதி சான்றுமே வாங்காதது சட்டவிரோதமாக முறைகேடாக இயக்கப்பட்டது வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ரத்திகா, மேலும் இது தொடர்பாக மேலூர் போக்குவரத்து வட்டார ஆய்வாளர் பாஸ்கர் அவர்கள் தற்போது இது குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார். அந்த பள்ளியில் இயக்கப்படும் இந்த பள்ளி வாகனமானது மெயின் ரோடுகள், முக்கியமாக அதிக வாகனங்கள் செல்லக்கூடிய முக்கிய சாலைகளில் வராமல் இந்த கிராமப்புறங்களிலேயே சுற்றி திரிந்து இந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றி வந்தது முதற்கட்ட விசாரணை தெரிய வந்ததாக தெரிவித்துள்ளனர். மேலும் அனைத்து ஆவணங்களையும் கொண்டு வர சொல்லி இருப்பதாகவும், பின்னர் அது விசாரணையின் பின்னர் அந்த வாகனம் கண்டிப்பாக பறிமுதல் செய்யப்படும் எனவும் பாஸ்கர் அவர்கள் நம்மிடம் தெரிவித்திருக்கார். ரத்திகா, தொடர்ந்து பேசலாம். நாகேந்திரன் இணைப்புல இருங்க. தற்போது செய்தியாளர் ராஜ்குமாரிடம் கேட்கலாம். ராஜ்குமார், திருப்பூர்ல நடந்த விபத்தாகட்டும், மதுரையில நடந்த விபத்தாகட்டும், இந்த 2 விபத்திலுமே அந்த பள்ளி வாகனம் அந்த ஆய்விற்கே உட்படுத்தப்படாத வாகனமா இருந்திருக்கின்றன. இப்படி நமக்கு தெரிந்து இந்த 2 வாகனங்கள், இந்த மாதிரி தமிழகம் முழுக்க எத்தனை வாகனங்கள் போக்குவரத்து துறையினுடைய ஆய்விற்கே போகாமல் இருக்கின்றன? திவ்யா, கடந்த 2 வாரம் பள்ளி வாகனங்கள் ஆய்வுகள் உட்படுத்தப்பட்டது. இதில் முக்கியமாக
16 பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்படுகிறதா என்பது குறித்து தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. அதில் வேக கட்டுப்பாட்டு கருவி பொருத்திருக்க வேண்டும், அவசர வழி கதவு, தீயணைப்பு கருவி, முதலுதவி பெட்டி, இது போன்ற பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றப்பட வேண்டும் என்பது குறித்தான் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. தமிழகம் முழுவதும் 12 மண்டலங்களாக இந்த ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. இதில் ஆய்வுக்கே வராத வாகனங்கள் 2823 வாகனங்கள் ஆய்வுக்கு வரவில்லை என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தமிழகம் முழுவதும் 26,411 பள்ளி வாகனங்கள் இருக்கின்றது. ஆனால் 2 வார காலகட்டம் நடைபெற்ற ஆய்வில் 23,588 வாகனங்கள் மட்டும்தான் ஆய்வுக்கு வந்ததாக போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இதில் குறைகள் கண்டறியப்பட்டது. முறையாக பாதுகாப்பு அம்சங்கள் பின்பற்றாத பள்ளி வாகனங்களுக்கு 1454 வாகனங்களுக்கு நோட்டீஸ் என்பது வழங்கப்பட்டது. அந்த பள்ளி வாகனங்கள் தற்காலிகமாக இயக்கப்படக்கூடாது என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் அவர்களுக்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்து அதற்கு பின்பாக மீண்டும் RTO வட்டார போக்குவரத்து அலுவலர்களிடம் காண்பித்து அனுமதி பெற்ற பிறகே அவர்கள் வாகனங்கள் இயக்க முடியும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர். எனவே அதன் அடிப்படையில் பள்ளி வாகனங்கள் என்பது ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டது. குறைகள் நிவர்த்தி செய்தால் மட்டுமே வாகனங்களை இயக்குவதற்கான அனுமதி சான்றிதழ் வழங்கப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதையும் மீறி இயக்கினால் வாகனங்களுக்கான நிரந்தரமான வாகனங்களை இயக்குவதற்கு தடை செய்யப்படும் என்று போக்குவரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். தற்பொழுது ஆய்வுகள் முடிக்கப்பட்டிருந்தாலும் பள்ளி வாகனங்களை கண்காணிப்பதற்கு பள்ளிகள் மூலமாக குழு அமைக்கப்பட வேண்டும். அந்த குழுவில் பள்ளியின் முதல்வர், அதே போன்ற அந்த பள்ளி எல்லைக்குட்பற்றக்கூடிய சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர், மோட்டார் வாகன ஆய்வாளர் மற்றும் பெற்றோர் ஆசிரியர் கழக பிரதிநிதிகள் இந்த குழுவில் இடம்பெற்றிருக்க வேண்டும். அந்த குழுவானது மாதம் ஒரு முறை அந்த கமிட்டி கூடி பள்ளி வாகனங்கள் பள்ளி வாகனத்தில் உதவியாளர் இருக்கிறார்களா, பள்ளி வாகனம் முறையாக பராமரிக்கப்படுகிறதா, இது போன்ற அம்சங்கள் அந்த குழுவின் மூலமாக கண்காணிக்கப்பட வேண்டும். அதற்கு போக்குவரத்துறை அதிகாரிகளும் ஒத்துழைப்பு வழங்கப்படும் என்றுதான் தற்போது போக்குவரத்துறை அதிகாரிகள் இந்த ஆய்வு பணிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய விவரங்களை தெரிவிக்கிறாங்க. திவ்யா. ராஜ்குமார், நீங்க இணைப்பில் இருங்க. அடுத்ததாக திருப்பூர் செய்தியாளர் சுரேஷிடம் பேசலாம். சுரேஷ், தொடர்ந்து பேருந்து விபத்து குறித்து பள்ளி நிர்வாகத்திடம் விளக்கம் கேட்டு RDO நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். இந்த நிலைமையில பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வாய்ப்புகள் இருக்கிறதா? லத்திகா, நேற்றைய தினம் இந்த விபத்து தொடர்பாக RTO இந்த மாதிரி ஒரு பதில் சொன்னாலும் பள்ளி நிர்வாக தரப்புல தாளாளர் செல்வராஜ் அவரிடம் தொடர்பு கொண்டு நம்ம பேசினோம். அப்போ அந்த பள்ளி நிர்வாக தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்க இயக்குவதற்கான போதிய ஆவணங்கள், அதாவது பள்ளி வாகனங்கள் இயக்குவதற்கான போதிய ஆவணங்கள் நாங்கள் வச்சிருக்கோம், அதனாலதான் அந்த வாகனங்கள் இயக்கப்பட்டது அப்படிங்கிற பதில சொல்லியிருக்காரு. வட்டார போக்குவரத்து அலுவலர் சொல்லக்கூடிய பதிலுக்கும் அவர் சொல்ல பதிலுக்கும் ஒரு முரண்பாடு இருக்கு. இதை தெளிவுபடுத்த வேண்டியது வட்டார போக்குவரத்து அலுவலர் கையில தான் இருக்கு. நேற்றைய தினம் சிவகுருநாதன், வட்டார போக்குவரத்து அலுவலர் சிவகுருநாதன் நம்மளே தெரிவிக்கும் போது, இந்த வாகனத்தை ஒர்க் ஷாப் பணிகள், பராமரிப்பு பணிகள் முடிஞ்சு மீண்டும் வட்டார போக்குவரத்து அலுவலருக்கு ஆய்வு கொண்டு வரல, இது தொடர்பாக அவங்கள்ட்ட கேள்வி கேட்டு ஒரு நோட்டீஸ் அனுப்புவோம். அந்த நோட்டீஸ் அடிப்படையில் விளக்கம் கேட்டு அனுப்பக்கூடிய அந்த நோட்டீஸ் அடிப்படையில் பள்ளி நிர்வாகம் தரப்புல என்ன பதில் சொல்றாங்களோ அதன் அடிப்படையில் தான் நாங்க சட்டப்பூர்வமான நடவடிக்கை எடுக்க முடியும் என்று தெரிவிச்சிருக்காங்க. அதாவது ஆய்வுக்கு உட்படுத்தப்படாத ஒரு வாகனம் முன் அனுமதியின்றி யாருடைய கவனத்துக்கு கொண்டு வராமல் இயக்கப்பட்டிருக்கும் இந்த சம்பவத்தில் இது போன்ற நடவடிக்கை இல்லாமல் ஒரு கண்டிப்புடன் இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதுதான் சமூக மற்றும் அந்த பள்ளி குழந்தைகளுடைய பெற்றோர்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. லத்திகா, நாகேந்திரனிடம் பேசலாம். நாகேந்திரன், இந்த விதிமுறைகள்ல பார்த்தோம் அப்படின்னா முக்கியமான விதிமுறையா அனுபவமிக்க ஓட்டுநர்கள் மற்றும் அங்க வாகன உதவியாளர் இருக்கணும் அப்படின்றாங்க. ஆனால் இது நடக்குதா? அப்படி அனுபவமிக்க ஓட்டுநர்கள் தான் அந்த வாகனத்தை இயக்குறாங்களா? கண்டிப்பா ரத்திகா, இப்ப நீங்க கேட்டது போன்ற இந்த பள்ளி வாகனங்கள் இயக்கக்கூடிய அனுபவம் மிக்க ஓட்டுநர்கள் இயக்குறாங்களான்னா அது கண்டிப்பாக 100% உண்மை, 100% கிடையாது. அது கேள்விக்குறியாகவே உள்ளது. நிறைய பள்ளிகளில் குறைந்த சம்பளத்திற்கு ஓட்டுநர்களை நியமிக்கப்படுகிறார்கள். அவர் தாறுமாறாக அந்த வாகனங்களை ஓட்டுகிறார்கள். கட்டுப்பாடு இன்றி இந்த வேக கட்டுப்பாடு கருவிகள் பொருத்தப்படாமலும், இது சில வாகனங்களில் பொருத்தப்பட்டிருந்தாலும் ஆனால் அந்த வாகனங்கள் அதிவேகமாக செல்லப்பட்டுகிறது. இது குறித்து பேசுவதற்காக நம்முடன் கொட்டாம்பட்டி வளச்சேரிப்பட்டியை சேர்ந்த சமூக ஆர்வலர் சரவணன் இருக்கிறார். அவரிடமே பேசலாம். இப்ப பள்ளி வாகனங்கள் முறையான அந்த விதிமுறைகளை பின்பற்றி இயக்குறாங்களா? அந்த ஓட்டுநர்களுக்கு அனுபவம் மிக்க ஓட்டுநர்களா இருக்காங்க. நீங்க என்ன தெரிவிக்கிறீங்க? இதுல போக்குவரத்து துறையும் காவல்துறையும் சரியான முறையில் கண்காணிக்கிறது இல்லை. சடங்குன்ற பேர்ல ஸ்கூல் தொடங்கும் போது அதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடியே சும்மா ஃபார்மாலிட்டிக்கு ஒரு சடங்குன்ற பேர்ல ஆய்வு பண்றாங்க. ஆய்வு பண்ணிட்டு எல்லா வண்டிகளையும்
அவங்க ஆய்வு பண்றது வந்து முறையா வந்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களும் அந்த உதிரி பாகங்களை ஒரு வண்டி வாகனமானது இயக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய என்னென்ன முக்கியமான பாகங்களை சரியா ஆய்வு பண்றதில்ல, பேரளவுக்கு ஃபார்மாலிட்டியை பண்ணிட்டு முடிச்சிடுறாங்க. இதனால மேலூர் அந்த சரௌண்டிங்கில் வந்து இப்போ மட்டும் இல்லை, கடந்த கல்வியாண்டுகளும் அடிக்கடி தொடர்ந்து ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால வருஷத்துக்கு ஒரு தடவை ஆய்வு பண்ணால் மட்டும் பத்தாது, திடீரென்று அந்த பள்ளிகளுக்கு முன்னறிவிப்பின்றி திடீரென்று சம்பந்தப்பட்ட துறையினர்கள் சென்று ஆய்வு பண்ணால் அந்த வருங்கால அந்த குழந்தைகளுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும், விபத்துகளை தவிர்க்கப்படும். தமிழக அரசும் போக்குவரத்து நிர்வாகமும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கண்டிப்பா ரத்திகா, இப்ப தற்போது வந்து சமூக ஆர்வலரான சரவணன் பேச நீங்களே கேட்டிருப்பீங்க. இது வந்து சடங்குக்காக ஒரு சம்பிரதாயமாக நடக்கப்படக்கூடிய ஆய்வாக இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை மட்டுமே இந்த ஆய்வு நடத்தப்படுகிறது. பிள்ளைகளின் உயிரை வந்து கருத்தில் கொண்டு அடிக்கடி இந்த ஆய்வு வந்து நடத்தப்படும் என கோரிக்கை வச்சிருக்காரு லத்திகா. விதிமுறையை மீறி செல்வதால் பள்ளி வாகனங்கள் விபத்து ஏற்படுகின்றன. இதனால் குழந்தைகள் பாதிக்கப்படுகின்றன. வரும் எதிர்காலத்திற்கு, வரும் தலைமுறைக்கே ஒரு சவாலாக இப்படி இந்த நிகழ்வு இருக்கிறது அப்படின்னு சொல்லாம உங்க அனைவருக்குமே நன்றி.